சம்பந்தமா சில பேர் சோஷியல் மீடியால விக்டிம் ப்ளேம் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. யார் வேணா இந்த பிளேஸ் வேணா போலாம் சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல போட்டுருக்கு. ஆமா சார், கான்ஸ்டிடியூஷன் எழுதுனவங்க தான் தப்பா எழுதிட்டாங்க. இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்குலாம் போக கூடாதுன்னு அதுல போட்டுருக்கணும். போலீஸ்காரங்க தன்னோட புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு வயசான அப்பா அம்மாவை டயாலிசிஸ் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்லாம் விட்டுட்டு ஒரு தீபாவளி பொங்கல் கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கட்டு போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிங்க. அதே மாதிரி அடுத்த தலைமுறை பெண்களை பெண் சுதந்திரங்கிற பேர்ல ஆபத்தை நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்கள். மக்களை எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு வக்கீலுக்கே இவ்வளோ அறிவு இருக்குன்னா அந்த வீடியோஸை பார்த்து அதில் கமெண்ட்ஸ் போட்டு சில்லறையை செதற விட்றாங்களே, சுதந்திரம் விடுதலை, சுதந்திரம் விடுதலை, சுதந்திரம் தான் எங்கள் மூச்சு காற்று அப்படின்னு அப்படி செதற விட்றானுங்க. இந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுது தான். அந்த பொண்ணுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது. அது இங்கே யாரும் மறுக்கலை. இவனுங்களோட அறுக்கணும், இவனுங்களை அடிச்சே கொல்லணும், இவனுங்களை என்கவுண்டர் பண்ணணும், அப்படி தான் இத்தனை காலங்காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது என்னடா புது வியாதியாக இருக்குது? நாங்கள் விடுதலையாக தான் போவோம், போலீஸ் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, இது கவர்மெண்ட்டு தான் சரியில்லை, இந்த ஆட்சி தான் சரியில்லை. யாரா நீங்கள்லாம்? ஒரு கோட்டு போட்ட வக்கீலே இப்படி பேசுகிறது தான் நான் சத்தியமாக தாங்க முடியல. நேற்று அப்படி தான் யாரோ பேட்டா கெட்டாவன்னு ஒரு டிரைவர் திரும்பி நின்று போஸ்டில் பயங்கரமாக யூனிக்காக பேசுகிறேன்னு பேசுகிறாரு. அஜித்தை இழுக்கிறாரு, நோ மீன்ஸ் நோன்னு அஜித் சொல்லிட்டாரு. நீங்களாம் எதுக்குடா ரேப் பண்ண? அவன் வந்து ஒரு மனநோயாளி, சைக்கோ, குடிகாரன், ஜாமீன்லேருந்து வெளியே வந்தவன். ஏற்கனவே அவன் 30 கேஸோ 10 கேஸோ வாங்கிட்டு வரவன். நீங்கள் இத்தனை நாளாக சட்டத்தை தானடா கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. எதுக்கு இவங்களுக்கு ஜாமீன் தராங்க ஆபத்தானவங்களுக்கு? எதுக்கு இத்தனை வாய்தா போடுறாங்க இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு? ஏன் ஜட்ஜ்மெண்ட் இவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கு? இப்படி தானடா நம்ம காலங்காலமாக கேட்டுட்டு இருந்தோம். அதில் ரீசனபிளாக அதில் ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு அந்த கொஸ்டினில். இது என்னடா புதுசாக இருக்குது? விடுதலை, நாங்கள் விடுதலையாக இருக்க முடியல, பெண் சுதந்திரத்தை ஏன் குறிக்கிறீங்க, பெண் சுதந்திரத்தை நசுக்கிறீங்க, பெண் சுதந்திரம் எங்கடா வந்துச்சு? இதில் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் பெண் சுதந்திரத்தை பற்றி ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வக்கீலாக இப்படி பேசுனா அப்போது சாதாரண மக்கள் எல்லாருமே ஃபேஸ்புக் ஃபுல்லாக இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ சுதந்திரமாக நாங்கள் போகிறோம், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. 1,10,000 போலீஸ், 4 கோடி பெண்கள், நீங்கள் எங்கே வேணால் போங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். காலேஜ் பொண்ணுங்க போய் லவ் பண்ணுங்கள், போய் பணக்கார பொண்ணு காரில் போயிட்டு லவ் பண்ணுங்கள், பொதுருக்குள்ளே போய் உட்காருங்க, நாங்கள் உங்களுக்கு கன்று வச்சுட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு போலீஸ் வந்து நிற்பாங்களா உங்களுக்கு? சிட்டிக்குள்ளே எவ்வளவோ க்ரௌடில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவோ க்ரைம் சிட்டிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச குற்றங்களையே இங்கே சால்வ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் போய் வாண்டடாக புது பிரச்சனையை தேடி போகிறீங்க. அதெல்லாம் வந்து ஹிடன் பிளேசஸில் அவனுங்க அதிகமாக குடிச்சிட்டு விழுவுற இடம், சுயநினைவு இல்லாமல் இருக்கிற இடம், எதுவுமே அவனுங்களை சொல்லி புரிய வைக்க முடியாத மனுஷ ஜென்மமே இல்லாத ஒரு மிருகங்களுக்கு மனுஷ பாஷை புரியாது. அவனுங்களை எஜுகேட் பண்ணுங்க. அவனுங்களோட பேரண்ட்ஸ் சரியில்லைன்னா, ஆமாம் அவங்க பேரண்ட்ஸ் சரியில்லை, அவங்க பேரண்ட்ஸ் சரியாக இருந்திருந்தால் அவனுங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டானுங்க. நீங்கள் வந்து நல்ல பேரண்ட்டு தானே, நீங்கள் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோடு இருங்க, நல்லவங்க இருக்கிற இடத்துக்கு போங்க. ஏன் கெட்டவங்க உழவக்கூடிய இடத்துங்களுக்கு போகிறீங்க? 1,00,000 போலீஸால் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ மக்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். ஹிடன் பிளேசஸ், ஃபாரஸ்ட்டு, சுடுகாடுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களை நீங்கள் தான் முதல்ல பாதுகாத்துக்கணும்.